நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. சாயந்தரத்துக்குள்ள 20 வண்டி டெலிவரி குத்தாகணும் டார்கெட். சூர்யா வேலை. நான் சூர்யானா ஒத்துக்க மாட்டீங்களா? தாயாக நீ நானும் சேயாக நம் காத்தலாரோ, கண்ணோடு கண் கூச காற்றோடு கை வீச நம் காதல் தீராததோ. ஆதாமும் ஏவாள் பேசாத வார்த்தை காதோடு நான் பேசலாம். பூவோடு தேனாய் நீரோடு மீனாய் ஒன்றாக நாம் வாழலாம். அமுல் பேபி என்ன பண்ணுறா? துடைக்கிறேங்க. வண்டி அப்படி தொடைய கூடாது. அப்புறம் இரு, நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த துணியை இப்படி வச்சு நல்லா இந்த மாதிரி இப்படியா? அங்க அங்க தீராத தாகம் தீயாகும் போது காதல் தான் காப்பாற்றுமா? நீயாகத்தானே நானாகி போனேன், காதல் தான் ஏமாற்றுமா? தோளோடு தோள் சாயும் நேரத்தில் நம் காதல் இரவும் பகலும் உறங்கிடுமா? நீ இல்லா தூரத்தை எப்போதும் என் பாதம் தனியாய் தனியாய் கடந்திடுமா? ஓ மனக்குழத்தினில் தன்னாலே மழை பொழியுது உன்னாலே, இதழிதழினில் தலை துவட்டிடவா? இருவரும் பதில் சொல்லாமல் இடைவெளிகளே இல்லாமல் இருந்திட அது வழிமறித்திடுமோ? டேங்க தொடையலாமா? துடைக்கலாங்க, துடைக்கலாம். ஆகாயம் தாயாக நீ நானும் சேயாக நம் காதலாரோ ஆராரிரோ. கண்ணோடு கண் கூச காற்றோடு கை வீச நம் காதல் தீராததோ. ஆதாமும் ஏவாள் பேசாத வார்த்தை காதோடு நான் பேசலாம். பூவோடு தேனாய் நீரோடு மீனாய் ஒன்றாக நாம் வாழலாம். என்ன பண்றாங்க? கிட்ட போய் பாப்போம். வண்டியை இப்படி தொடச்சு நான் எந்த ஊர்லயும் பார்த்தது இல்லையடா.
சிஸ்டர் என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல பைக்க தொடைய கத்து குத்துன்னு இருக்கிறேன். இந்த ஊர்லயே ஏன் இந்த வேர்ல்டுலயே பைக்கை துடைக்கிறது எப்படின்னு, அதுவும் கைய புடிச்சு துடைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரே மெக்கானிக் நீங்க தான். ஆ? ஐயோ முறைக்கிறாங்களே. பின்ன பைக்கை துடைக்க சொல்லி கொடுக்கணும்னா கைய புடிச்சு தானே சொல்லி கொடுக்கணும். ஆ. நீங்க சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. நீ தொட பைக்கை முடியாது. துடைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கலை. இப்படியே சொல்லி கொடுத்தீங்கன்னா என் மாப்பிள்ளை சீக்கிரமா கத்துக்குவா. அப்புறம் பைக்கும் சொல்லி சொல்லி பாயிடும், உங்க வாழ்க்கையும் பளபளப்பாயிடும். அது யாருன்னு தெரியல, இவங்களுக்கு ஏத்த மாதிரியே பாட்டை போடுறாங்க. இந்த வால் டியூப் என்ன பண்ணுது? அப்புறம் மண்ட பூனை சொல்றா குலபுதா. டேய், குள்ளத்தை பத்திலாம் நீ எல்லாம் பேசவே கூடாது. நல்லா ஜெகன்மோகினி படத்துல வர குட்டி பிசாசு மாதிரி இருந்துகிட்டு என்ன குள்ளபுதன் கூப்பிடுறியா? மவன டம்ளர்ல அடிச்சிரும் உன்னை பாத்துக்க. இப்படி வெட்டியா வளவலன்னு பேசிட்டு இருந்தா எப்படி வேலை நடக்கும்? பேச்சை குறைச்சிட்டு பாஸ்ட் வேலையை பாடுற. இப்படிலாம் சோம்பேறித்தனமா இருந்தா எல்லாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? டேய் டோரா புச்சி, சாரோட சுறுசுறுப்புக்கு இது வரைக்கும் எத்தனை வாட்டி கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத்தை பொண்ணு கிட்ட பரிசம் போட்டு 3 மாசம் ஆச்சு. அடுத்த மாசம் கல்யாணம். அடுத்த மாசம் கல்யாணமா? அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு. டேய், இதெல்லாம் எப்படா நடக்கும்? மார்க்கெட்ல விலை போமா இருக்குதுக்கு நானா உனமே முத்துன கத்திரிக்காவா முத்துறா தொடடா. ஐயோ, நல்லா பாக்குறதுக்கு ஆட்டு ஓரல் சைஸ்ல தான் இருக்கா. இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது, இன்னும் உனக்கு ஆகலையடா குள்ள போதும். உனக்கு கல்யாணம் ஆகாதுடா. அதே குரல் இப்ப உனக்கு ஏதாவது கேட்டுச்சு? உனக்கு இல்லையே. அப்புறம் ஏன்டா எனக்கு மட்டும் கேக்குது? யாரா இருக்கும்? சத்யா 15,000 ரூபாய் வந்திருக்கு. ஐயோ சான்ஸே இல்ல ஒரு பேபி, எல்லாம் உன்னால தான். நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா ஒரே நாள் ராத்திரி யோசிச்சு இந்த மெக்கானிக் செட்ல ஒரே நாள்ல 15,000 ரூபாய் சம்பாதிக்க வச்சிட்டேன். இதுக்கே ஆச்சரியப்பட்ட அப்படி. இன்னும் என்கிட்ட ஏகப்பட்ட ஐடியாஸ் கைவசம் இருக்கு. ஆ? இன்னும் 10 நாள்ல மொத்த பணத்தை சம்பாரிச்சு அக்காவோட நகையை மீட்டு கொடுக்குறோம். ம். ஓகே. அப்புறம் இந்த மெக்கானிக் ஷெட் வேலைக்கு முடிவு கட்டுறோம். ஓகே கூல். சரி ஒரு பேபி, லேட் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம். அத்தை நமக்காக காத்துன்னு இருப்பாங்க. சரிடா, பாத்து போங்கண்ணா. சரி சத்யா. பாய் தம்பி சார். நல்லா பாய் சார். சரிங்க சார். என்னங்க? அவள் பேபி, ம் நேத்து இட்லி சாப்பிட்டோமே, நல்லா இருந்துச்சா? ம் சூப்பரா இருந்துச்சுங்க. இன்னைக்கு குஸ்கா சாப்பிடலாமா? குஸ்காவா? ம். குஸ்கானா என்னங்க? ஏழைகளின் பிரியாணி. பீஸ் இருந்தா பிரியாணி, பீஸ் இல்லனா குஸ்கா. ஆமா, இந்த நேரத்துல ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. யார் சொன்னா? தோ இந்த இருக்குதுல. அதான் நம்ம ரெஸ்டாரண்ட். இதுவா? இங்கயா? இங்கெல்லாம் ஃபுட் நல்லா இருக்குமாங்க? நாமல் பேபி, லைட்டா பணகார புத்தி எட்டி பாக்குற மாதிரி இருந்த. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இங்க தானே சூப்பரா இருக்குங்க. நம்ம இங்கே சாப்பிட்டுருமே. வா வாங்க. வா. அண்ணாத்த 2 பிளேட் குஸ்கா. சரிம்மா.
அவள் பேபி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குஸ்காலாம் சாப்பிட்டுக்கிறியா? இதாங்க ஃபர்ஸ்ட் டைம். போய் சொல்லாத. என்னாச்சு? ஓகே தானே? அவளுக்கு- என்னம்மா? ஓகே தானே? ஏமா என்னம்மா பிரச்சனை? ஏன் லாரியில இவ்வளவு வந்த என்னங்க சொல்றாங்க? என்னம்மா ஆச்சு உனக்கு? சரி சரி போங்க போங்க. அந்த பொண்ணே பயந்து கிடக்குது. அதாட போய் கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. போங்க போங்க, நான் சரிங்க, பாத்துக்கிறேன். நீங்க போங்க. போனா போ. நீ வாமா. யார் நீ? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் தற்கொலை பண்ணிக்கலாம் போன? எதுக்குக்கா என்ன காப்பாத்துனீங்க? நான் செத்து போறதுதான் நல்லது. மா, எல்லாரும் ஒரு நாள் சாவதான் போறோம். ஆனா சாவதான் நம்மள தேடி வரணும். நம்ம சாவ தேடி போக கூடாது. சாவணும்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நான் டாக்டருக்கு படிக்கணுங்கிறது தான் என் கனவு, லட்சியம் எல்லாமே. எங்க அப்பா ஆட்டோ டிரைவர். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் 12வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. நானும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தேன். இப்ப திடீர்னு புதுசா நுழைவுத் தேர்வுன்னு ஒண்ணு சொல்றாங்க. அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நான் அதுல பாஸ் பண்ண முடியும்? இத்தனை வருஷமா டாக்டர் கனவுல இருந்துட்டு அது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அதை என்னால தாங்கிக்க முடியலக்கா. இங்க பாருமா, இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஏதாவது ஒண்ணு புதுசா வந்துனே தான் அருவோம். எது வந்தாலும் போராடி ஜெயிக்க தான் பாகணுமே தவிர இந்த மாதிரி பயந்து கோலத்தனமா சாகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. போராடணும்னா எப்படிக்கா போராடுறது? நான் படிச்சதுக்கும் அந்த பரீட்சைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. இல்லம்மா, ஏதோ அப்படி இல்ல. அது என்னமோ அவள் பேபி, அது என்ன சொல்லுவாங்க அத? கோச்சிங் கிளாஸ். கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்குதுல்ல, அதுல சேர்ந்து படி, நல்லபடியா படிச்சு பாஸ் ஆகு. எல்லாருமே இப்படி ஈஸியா சொல்லிடுறீங்கக்கா. ஆனா அத படிக்கிறவங்களால மட்டும்தான் அந்த கஷ்டத்தை உணர முடியும். அந்த கோச்சிங் கிளாஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? என் குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நான் 12வது வரைக்கும் படிச்சதே பெரிய விஷயம். அவ்வளோ பணம் கட்டி நான் எப்படிக்கா கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போக முடியும்? என்ன மாதிரி ஆளுங்களாம் டாக்டருக்கு படிக்கவே ஆசைப்படக்கூடாதுக்கா. ஆசைப்பட்டா என்ன மாதிரி சாவ தேடிதான் போகணும். ஏய், இன்னொரு வாட்டி சாவ பத்தி பேசின வாயிலே போடுவேன். சாவ பத்தி பேசுற வயசா உனக்கு? இப்ப என்ன, அந்த கோச்சிங் கிளாஸ்ல சேர்ந்து படிக்கிறதுக்கு உனக்கு பணம் வேணும். அந்த பணம் தான் நீ நல்லா படிப்பியா? இருந்தா படிக்கலாம், ஆனா இல்லையே.
இந்தா பண்ணும் நல்லா பச்சு நீ டாக்டர் ஆகணும். வேண்டாங்க்கா. என்ன இந்தா வாங்கிக்கோ. இது பத்தாதுன்னு எனக்கு தெரியும். இரு. இதுல என்னோட மெக்கானிக் செட்டோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது. உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. நான் என்னால முடிஞ்சதை உனக்கு பண்றேன். ஆனா தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் எந்த முடிவும் எடுக்க கூடாது. சரியா? இந்தா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, உன் வீடு எங்க இருக்குது? நான் வந்து இறக்கி விடுறவா? இல்லக்கா, இங்க பக்கத்துல தான், நானே போய்க்கிறேன். இல்ல வேணாம் இரு இரு, நான் வரேன் இரு. ஆட்டோ எங்கம்மா போனோம்? ஏறு. அண்ணா, இந்த பொண்ணை பத்திரமா அவங்க வீட்ல கொண்டு போய் விட்டுருங்க. சரிம்மா. அக்கா வரேன்க்கா. காசு இல்லைன்னா கனவு, ஆசை எதுவுமே இல்லாம போயிடலாம் பேபி. இன்னும் இந்த பொண்ணு மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியல. என்ன பேபி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீங்க பண்ணது தப்பா சரியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா உங்களை மாதிரி ஒரு மனசு யாருக்குமே இருக்காதுங்க. நமக்கே தேவை அதிகமா இருக்கும் போது முகம் தெரியாத ஒருத்தருக்காக இருக்கிறதையும் அள்ளி கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயங்க. பெரிய மனசு வேணும். என்ன, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மெக்கானிக் ஷெட்ல வச்சு உங்ககிட்ட ஒன்று சொன்னேன்ல, அதை மட்டும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். 10 நாள் இல்ல 10 வருஷம் ஆனாலும் அக்கா கொடுக்க வேண்டிய பணத்தை நம்மளால ரெடியே பண்ண முடியாதுங்க. என்ன பேபி, டென்ஷன் ஆயிட்டியா? சாச்சா, டென்ஷன்லாம் ஆகல. நீங்க நல்லது தானே பண்ணீங்க. ஆனா நாம இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் யோசிச்சு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அவ்வளவுதான், மற்றபடி டென்ஷன்லாம் ஆகலைங்க. வாங்க போலாம். என்ன பேபி, என் மேல கோமா இருக்கியா? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு தெரியும் அவள் பேபி. என்னடா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இப்படி டக்குன்னு தூக்கி குத்துட்டாலேன்னு தானே யோசிச்சுன்னு இருக்க. கொடுத்தது தப்புன்னு தோணலங்க. உங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு பொண்ணோட உயிர் பிரச்சனைனதும் நீங்க எதை பத்தி யோசிக்காம உதவி பண்ணீங்கல்ல, அந்த மனசு யாருக்கு வரும்னு தான் நான் யோசிச்சேன். உண்மையிலே நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற குணம்லாம் பை பர்த்லேயே வரணுங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டுலாம் வராது. அப்புறம் ஏன் நீ ஒரு மாதிரி சோகமா இருக்கிற? சோகம்லாம் இல்லைங்க. நான் என்ன டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கேன்னா, நாளைக்கு என்ன இலவசம் கொடுத்து கஸ்டமரை மெக்கானிக் ஷெட் வர வைக்க போறோம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். I really proud of you. அப்படின்னா இதுவும் ஐ லவ் யூ சொல்ற மாதிரி தானா? அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்? நான் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்னு அர்த்தம். அவ்வளவுதானா? இதத்தான் சொன்னியா? நம்ம தூங்கலாமா? ஓகே, குட் நைட். நீங்க இங்க படுத்துக்கோங்க, நான் அங்க போய் உங்களுக்கு தெரியும், நீ தூங்கு போ. தூங்க போவா? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? நல்லது தானே சொன்னேன், அதுக்கே இப்படி முறைக்கிறாங்க.